புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. தமிழக மக்கள் எல்லாருக்குமே இப்ப பெரிய சந்தேகம் ஒண்ணு வந்திருக்குங்க. அதாகப்பட்டது, கையில வெறும் 10,000 ரூபாய் வச்சிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு டூர் போக முடியும், ஸ்டார் ஹோட்டல்ல தங்க முடியும்? இவருக்கு மட்டும் எல்லாமே இலவசமா, இல்ல இவர் செலவுக்கு யாராவது காசு கொடுக்கறாங்களா? இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. 10,000 ரூபாய் மட்டும் வச்சிருக்கிற பரம ஏழையான ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த டூர் போகும்போது ஏதாவது காசு தேவைன்னா மக்கள் உதவி பண்ணலாமேங்கிற அக்கறையில இந்த கேள்வியை இப்போ கேட்டிருக்காங்க. பிச்சை எடுக்கிறது கூச்சமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான் இருக்கும். போ ஜாலியா இருக்கும். ஒரு திருட்டு பையன், வயசான திருட்டு பையன், காக்காண்டு வர்றவங்க நகையெல்லாம் கால் கூட வச்சிருவான். சனமெல்லாம் அவனை திட்டும். அதுக்கப்புறம் கடைசியா தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுன்னா அதற்கு பிறகு என்ன நல்லவனா சொல்லிட்டு மகன் என்ன பண்ணா பேட்டி சத்தியம். எனவே மக்கள் சொன்னாங்க மூணாவதா அவனுக்கு பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட். டிஎன்இபி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கு பாருங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கினதுல நிறைய மோசடி நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேல மோசடி நடந்துச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் தமிழக அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார். 2 வாரங்களில் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மறுபடியும் முதல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வியர்த்திருக்கும், கண்டிப்பா வேர்த்திருக்கும். அதுல குறிப்பா செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு வேர்த்திருக்கும். அப்படியே நாடகம் நடிச்சுட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படதான் செய்யறான். அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த போது இந்த 400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு டெண்டர்லயே நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு உண்மைகள் தெரிய வந்துச்சுன்னா, அன்னைக்கு அந்த டிஎன்இபி இல்லாட்டி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கான டெண்டர்ஸ் இதெல்லாம் எடுத்து சில நபர்கள் ஆய்வுகள் செய்தார்கள் என்றால் எத்தனை கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இழப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா என்ன அர்த்தம்? அதுக்கான பொது வழக்கிக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க. அரசியல் விமர்சகர் யாருப்பா அது? அண்ணே அண்டா நீ அண்ணே என்னண்ணே உன் பேர் எப்படி போட்டிருக்காங்க? அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி யூடியூபர்னு கூட போட மாட்டேங்காங்க. பரவாயில்லையே. ஆனா திமுக காரன்னு சொல்லி போட்டுக்கலாம்ல. ஒரு பேர் திமுக சொம்பு அப்படின்னு நான் அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன். என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்ல. உலகத்துக்கே நீங்க அண்டாதான். அதுவும் கொத்தூஸ் அண்டா, கொத்தடிமையினுடைய முக்கியமான அண்டா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு இன்னைக்கு வாண்டடா இன்னொருத்தர் ஆமா நானும் அண்டாதான் அப்படின்னு சொல்லி மாட்டியிருக்காரு. அது வேற யாருமே கிடையாது, ராஜ கம்பீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். எல்லாருமே எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. இந்த மெல்டிங் பாயிண்ட் சரவணன் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கில ஊடகத்தை எல்லாம் பார்க்காதீங்க, திமுக ரொம்ப கம்மியான சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல நம்மள மடைமாற்றம் செய்வார்கள். ஆங்கில ஊடகத்தை பார்க்க கூடாது அப்படின்னா பேசாம கலைஞர் டிவி, சன் டிவி, சூர்யா டிவி, கே டிவி, இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள்லாம், இதெல்லாம் ஊடகமே கிடையாது. நக்கல்யா அவனுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்கு சேகர் பாபுன்னு வச்சு பட்டையெல்லாம் அடிச்சிருப்பாரு, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் கிறிஸ்தவருங்க. அவரு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? அப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆனாரும் கேள்வி கேட்பீங்களா? அடுத்தது கொள்ளடிக்க இடம் அதுதான். இந்துக்கள் கோயில் ஈஸியா கொள்ளடிக்கலாம், விளங்குதா? அதனாலதான் கிறிஸ்தவரா இருக்கிற அவரு மனதளவுல ஒரு கிறிஸ்தவர், வெளி அளவுல இருந்தது இந்து. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. திரு சச்சின் டெண்டுல்கர் ஆந்திரா பல்கலைக்கழக 100ஆண்டு விழா கொண்டாட்டத்துல கலந்துகிட்ட போது முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு சச்சின் அவர்களுக்கு ஏழுமலையானோட திருவுருவ சிலைய பரிசா கொடுத்திருக்கிறாரு. அதை வாங்குறதுக்கு முன்னாடி மேடையில வச்சே கால்ல இருக்கிற ஷூவை கழட்டி வச்சுட்டு அதை வாங்கி இருக்கிறாரு சச்சின்.
இந்த காட்சிகளை பார்த்த திராவிட கும்பலுக்கு வயிறு எரிஞ்சு காது வழியா புகை வந்தாலும் ஆச்சரியப்பட ஒண்ணுமில்லைன்னு ஆன்மீகவாதிகள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைக்கிறேன்னு கேக்குற மாதிரி தமிழக மக்களை மொத்தமா முட்டாளாக்க நினைக்கிற திமுக பல திட்டங்களை அறிமுகம் செய்யறோங்கிற பேர்ல இளைஞர்களுக்கு கொடுத்த கிரிக்கெட் கிட்ல இருக்கிற கிளவுஸோட லட்சணம் எப்படி இருக்குன்னு இளைஞர் ஒருத்தர் விவரிக்கிற காட்சிகள் ஊடகங்கள்ல வைரலாகி இருக்கு. தமிழ்நாடு அரசு கொடுத்தது எல்லாருக்கும் உள்ளங்கை உள்ள இருந்து தான் இது வருது. பெருவரல் பாத்தீங்கன்னா கிளவுஸ் இருக்க லட்சணத்தை நீங்க பார்க்கலாம். நான்கு 5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜெட்குள்ள தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். நீதிமன்றம் இன்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகையால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்றேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜெட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? மன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே தீர்ப்பு வந்ததை போல தண்டனை வழங்கப்பட்டதை போல ஒரு கருத்தை முன்வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவதில்லை. இப்படி பார்த்தா நிறைய அரசியல் தலைவர் மேல நிறைய அரசியல்வாதிகள் மேல கேஸ் இருக்கும். அது தீர்ப்பு வரணும். ஒரு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே அதிமுக பிஜேபி எல்லாம் அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் விட்டுருவாங்க. மற்றவங்க மேல இருக்கிற கேஸ் மட்டும் வசதியா எடுத்துக்குவாங்க. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா, இந்த ஆளே அழுகிற நீ. அது அவங்கவுங்க விருப்பம் சார். அது ஒரு சில பேர் என்ன தோக்கடிக்கிறத கூட தாக்கல் பண்ணிருக்கலாம். அப்படி இருக்கலாம்ல, இவர் நிக்கிறாரு இவர் தோக்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக கூட தாக்கல் பண்ணிருக்கலாம். எங்க கரூர்ல நிக்கல, அவர் இங்க வந்துட்டார், நாங்களும் இங்க நிக்கிறோம், அவர் தோக்கடிக்கணும் கூட தாக்கல் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து பாத்துங்க. இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா. பாருப்பா, உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் 2வது முறையாக மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அது உறுதி, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம், இறந்தது 41 பேர், பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன். ஆம்புலன்ஸ் கூட லைட் ஆஃப் பண்ண, செருப்பு அடிக்க, கல் அடிக்கிறது, எத்தனை பிரச்சனையை கிளப்புறீங்க? யார் பண்ணது? 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் 10 ரூபாய்.